ஒரு மிஷினை ஓட வைக்கிறதுக்குள்ள எவ்வளோ தடங்களை தாண்ட வேண்டியதா இருக்குது. அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டாலே போவாது அப்படின்ற மாதிரி ஜாலியா பண்ணக்குள்ள எல்லாம் நல்லா சுத்திட்டு இருந்துச்சுங்க. ஆனா இந்த கேக் மேல வைக்கும் போது மட்டும் இந்த மிஷின் எனக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் தானா நம்ம வலிக்கு வந்து அழகா நின்னுக்குச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோல செலிப்ரேஷனை மட்டும் தான் பார்த்திருப்போம். மேக்கிங் வீடியோ போடாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஃபுல் ஃபினிஷ் பண்றதையும் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மேட்ச் அப்பா கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு பிடிச்ச கலருக்கே கொண்டு வந்துட்டு இருக்கேன். முக்கியமா சொல்ல போகணும்னா இது பல நாள் யோசிச்சது இல்ல. பர்த்டே நாளைக்குன்னா இன்னைக்கு நைட் உட்காந்து யோசிச்ச பிளான் தான் இது. என்ன பண்றது, நம்ம தான் கேக் வேலையாவே அலைஞ்சிட்டு இருக்கோமே. இந்த ஃபுல் கேக்கை நான் ஒரு 6.5 kg தாங்க செஞ்சேன். இன்னும் எப்படியோலாம் இந்த கேக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேங்க. பட் எனக்கு சுத்தமா டைம் இல்லாதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த கேக்கை செஞ்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் ரெயின்சனை நான் எங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ரொம்ப லாங் டிராவல் பண்றதுனால ஈவினிங் போலயே வந்துட்டு நம்ம பாப்பாக்கு எல்லா கிஃப்ட்டும் கொடுத்துட்டு பாப்பாவையும் கொஞ்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம பாப்பாக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் அன்பாக்சிங் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. நம்ம பாப்பாக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டாடா பை.